30-35 வயசுல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையில 40-45 வயசுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் சில உறவுகள் உங்களை ஏமாத்தி இருக்கலாம் இல்லையா? சில உறவுகள் உங்களை காயப்படுத்திருக்கலாம். ஆனா அந்த சில உறவுகள் உங்களை காயப்படுத்தின ஒரே காரணத்தினால உறவுகள்லாம் பொய்ங்கிற ஒரு பாடத்தை தயவு செய்து பிள்ளைகளிடம் திணிக்காதீர்கள். அந்த உறவுகளிடம் அவர்கள் விலக விலக தனிநபர் ஆகிறார்கள். ஒரு பிள்ளை எப்ப பிரச்சனைக்குரிய ஆளாக மாறும்னா அது எப்ப தனிநபராக மாறுகிறதோ அப்போது பிரச்சனைக்குரிய ஆளாக மாறும். எனக்குன்னு மாமா இருக்காரு, எனக்குன்னு சித்தப்பா இருக்காரு, எனக்குன்னு அத்தை இருக்காங்க, எனக்குன்னு சொந்த பந்தம் இருக்கு, எனக்குன்னு உறவுகள் இருக்காங்க, எனக்குன்னு எதிர்த்து விட்டவங்க இருக்காரு, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சித்தப்பா மாதிரி அவரும் கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசானாக இருக்கக்கூடியவன், ஒரு சர்க்கிள்ல வாழக்கூடியவன் எளிதில் வெளியில போயிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு பயம் வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தை பாதிக்குமேங்கிற கவலை வரும். நான் தனியான மனுஷன் நினைக்கிறப்பதான் அவன் நினைச்சதெல்லாம் பேசுறான். திடீரென்று ஒரு தவறான வார்த்தையை ஒரு ஆன்லைன்ல பிரயோகிக்கக்கூடிய பையன் தனக்கு இவ்வளவு பெரிய வட்டம் இருக்கிறது என்பதை மறக்கிற அடிப்படையில தான் பேசுறான். ரைட் தானே? அப்ப அடுத்த தலைமுறை தவறி போகும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வீடுகளை நெருக்கமானதாக மாற்றுங்கள்.